தாத்தா பாட்டி இருக்கும்போது பைசா இது ஒரு காலத்து பைசா இப்போ எனக்கு கிடச்சப்போ ரொம்ப புதுசாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டை சுற்றி எங்களோட பூ எல்லாம் காமிக்க குட்டி வாங்கப்பா. இது மஞ்சள் செடி, இது ரோஸ் செடி, இது இப்போ தான் பூக்குது. இது 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 என்னது ஒரு நல்ல செடி தான். இதே மாதிரி இது ரோஸ் செடி மாதிரி தான் இருக்கும். இது துளசி, இதுதான் பிள்ளைங்களுக்கு மருந்து ஊற்றும்லாததால் இது ஒரு அழகு செடி. இது மல்லிகைப்பூ செடி, அது தென்னை மரம், பப்பாளி, அது மாதுளை, இது பப்பாளி, அது முருங்கைக்காய், பப்பாளியும் கலந்தப்புறம் இது என்னது, இது ரெண்டும் உழைச்சாச்சு. இது ஒரே ஒரு கார்போல். வாங்க நம்ம கணத்தோட தண்ணி பக்கம் வாங்க. பார்த்தீங்களா, ரொம்ப கீழே பிடிச்சி. நாங்கள் தான் தண்ணியில் இருப்போம். எனக்கு இது அடிச்சு தான் பிடிச்சோம். இது உள்ளோடு மூடி காப்பாற்று வேறாச்சு. பார்த்தீங்களா பிடிங்களா செடி. இது அழகு செடி, இது துளசி, அதுவும் துளசி தான். இது அழகு செடி, ரொம்ப இது துளசி, இது நல்ல செடி, இது பூச்செடி. இதில் பூ வேலை இருக்குது பார்த்தீங்களா, நல்லா இருக்கலாம். இது பிளாக்கும் இலவும் சேர்ந்த செடி பார்த்தீங்களா. இது கலர் செடி, ரொம்ப கலர். எனக்கு இந்த கலர் விடுறது ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்க, இது மாங்காய் செடி. மாங்காய் இல்லை, நாங்களாம் அப்படி திரும்ப எங்கள் மாம்பழம் தான் ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்களா. இதுவும் ரெண்டு வெள்ளையும் கருப்பும் சேர்ந்தது. இங்கே கீழே கிடக்குதா அதுதான் பார்த்தீங்களா. இதில் பூ வளரும். இது துளசி, அங்கே இருக்கிறது அழகு செடி. அதெல்லாம் காடு, அது வேறு வேறும். இங்கே பார்த்தீங்களா, நான் இப்போ காமிச்ச தென்னை மரம் தான். அங்கே நிறைய இருக்குது. அங்கே குருவிலாம் வாழும் சிலப்போம் வீடு கட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் வீட்டு தென்னை மரம். அது அங்கே ஒரு வாழை மரம் இருக்குது. எங்கள் வாழை மரங்கள்லாம் வேலோட்டு தான். இது சொத்தி செடி, இது முள் தான் இருக்கும். முள் கை வச்சா ரொம்ப குத்திடும், அதனால் யாருமே குட்டிங்களும் விடாது. இது கை வச்சா ஊரும்லா அந்த செடி. இது இது எங்கள் வீட்டு கொய்யாக்கா மரம். எங்கள் அத்தை வந்தாங்கன்னா பாஞ்சி வயலில் போகணும். நாங்கள் திங்க பழுத்து இருந்துச்சோ அப்படி வயலில் போகணுங்களா. நீங்கள் கொய்யாக்கா தின்னுருக்கீங்களா? கொய்யாக்கா தின்னுட்டீங்கன்னா நாங்கள் கொய்யாக்கா தின்னுருக்கோன்னு பாருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணிடுங்க. டபுள் டச் பண்ணி லைக்